தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். அதாவது என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனுமே ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங்கில் இருக்கிறதுனால ஃபோன் ஹேங் ஆகுது. அதாவது ஃபோன் நிறைய சூடாகுது. எத்தனையோ நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஃபோன் சூடாகுது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்ட நண்பர்களுக்காக வேண்டி நாங்கள் இப்போ ஒரு புதிய ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதில் என்ன, இந்த அப்ளிகேஷன் தான் அது. இதில் என்ன அப்படி விசேஷம்னு சொன்னால், ரன்னிங் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனையுமே ஒரே கிளிக் மூலமாக, அதாவது ஒரு டச் பண்ணுறது மூலமாக எல்லா அப்ளிகேஷனையும் க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், எங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட ஃபோன் மாடல் என்ன, அடுத்தது எங்களோட ஃபோனோட பேர் என்ன, எத்தனை ஜிபி இருக்குது அப்படின்றத, ஃபோன் எத்தனை இன்ச்சி அப்படின்ற விஷயங்கள் அனைத்தையும் இதில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது எங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்களை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் அதில் போய் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள். இப்போ இதில் ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், ரன்னிங் மெமரி அப்படின்னு இதுக்கு தானே ரன்னிங் மெமரி. அதை பாருங்க, 86% இருக்கு. ஓகேங்களா, 86% இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நீங்க இதுல இப்போ இந்த டிஸ்பிளே நீங்க எவ்வளத்தை டச் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகேங்களா, நான் டச் பண்றேன் விளங்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன்ல கீழே பாருங்க, இடது பக்கத்துல கீழே பாருங்க, 4 கோடு மாதிரி வந்து 4 டொட் மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் அது. இதை டச் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க, டிவைஸ் மாடல், என்னோட போனை பத்தி டீட்டெயில்ஸ் அனைத்தும் வந்துட்டு பாத்தீங்களா, GTI 900 அப்படின்னு வந்திருக்கு. பாத்தீங்களா, இதுல அனைத்து விஷயம் எங்களோட வேஷனை பாருங்க, 4.1 அப்படின்னு இருக்கு. அனைத்து விஷயங்களையும் இதுல பார்த்துக்கொள்ளலாம். பாத்தீங்களா, என்னோட போன் இன்டர்நெட் ஸ்டோரேஜ் வந்து 11.5 GB. பாத்தீங்களா, நான் SD கார்டு போட்டில, அதனால எனக்கு இப்படி காட்டுது. பாத்தீங்களா, 4.3 இன்ச்சி என்ன போன் இப்படின்றத அனைத்து விஷயங்களையும் காட்டும். அடுத்தது வந்து பாருங்க, இதுல சென்சர்னு போட்டு பாருங்க, இதுல நிறைய போட்டிருக்கான்னு போட்டு பாருங்க. இதுல எல்லாத்துலயுமே ரைட் விழுந்திருக்கு. ஓகேங்களா, எல்லாமே ரைட் விழுந்திருக்கு. அதுல 3க்கு பாருங்க தர அடையாளம், சோப்பு ரெட் கலர்ல தர அடையாளம் விழுந்திருக்கு. இது என்ன காரணம்னு சொன்னா, ஏன்டா இந்த 3 சென்சரும் வேலை செய்யறில்லை. நான் போன் வாங்கும் போதே இந்த சென்சர் நான் பார்த்து தான் வாங்கினேன். இது வேலை செய்யறில்லை, எனக்கு இந்த சென்சர் 3ம் வேலை செய்யறில்லை. இது அனைத்தையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட போன் நல்லா இருந்துன்னு சொன்னா இதுக்கு அனைத்துக்குமே ரைட் மார்க் விழுந்திருக்கு. நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னா, என்னோட போனை எப்படி ரன்னிங் இருக்கிறத நாங்க இல்லாமக்கிற பாருங்க. இப்ப 89% இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்க, 89% இருக்கு. பாருங்க, இது ஒன்னாவது மெமரி அப்படின்னு இருக்கு இல்லையா, மெமரிண்டே, அதை நீங்க டச் பண்ணுங்க. அதை டச் பண்ண கைக்கு பாருங்க எல்லாம் லோட் ஆகி வரும். ரன்னிங் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனும் இந்த இடத்துக்கு இப்ப வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இப்ப நான் வந்து ஏற்கனவே இதை கிளீன் பண்ணிட்டேன். நிறைய அப்ளிகேஷன் இருந்தது, நான் ஏற்கனவே இதை நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் கிளீன் பண்ணிட்டேன். அதனால இப்போ எனக்கு 2 அப்ளிகேஷனை தான் காட்டுது. கிளீன் பண்ணதுக்கு பிறகு நான் இந்த 2 அப்ளிகேஷனுக்குள்ளுக்கும் தான் நான் போனேன். அதனால தான் இந்த 2 அப்ளிகேஷனும் காட்டுது. பாத்தீங்களா, பாருங்க, கிளீன் ஆல் அது கொடுத்தீங்க, டச் பண்ணீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா 2 MB இப்போ உங்களுக்கு கிளீன் ஆயிட்டு. 2 அப்ளிகேஷன் எடுத்து போயிடுது. அடுத்தது மெமரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இதுலயும் எல்லா அப்ளிகேஷனும் வருது. இதுல வந்து நம்ம இதை கொடுத்தோம்னு சொன்னாங்க, செட்டிங்ல போய் கிளியர் டேட்டா கொடுக்குறோமே, அத மாதிரி தான் இந்த மெமரின்னு சொல்றது வந்து இருக்கு. இதை டிக் மார்க் கொடுத்து நம்ம கீழே நீல கலர் இருக்கு பாருங்க, நான் டச் பண்றேன், அது கொடுத்து கொள்ளலாம். விருப்பண்டா செஞ்சு கொள்ளுங்க. அதையும் விட இதுதான் ஒரு சூப்பரான
மெத்தட். ஓகேங்களா? க்ளீன் ஹோல். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எனக்கு காட்டுது இல்லை, நீங்கள் கொஞ்சத்துக்கு ஒருக்கா, அதாவது ஒரு நாளுக்கு ஒருக்கா இல்லை 2 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் இது அனைத்தையும் க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு விட்டு தடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? இதில் வேற பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள், SD கார்டு க்ளீன், SD கார்டை மட்டும் தனியாக க்ளீன் பண்ணிக்கோ. மேலும் நான் SD கார்டு போட்டில்லை, நட் மவுண்டன். ஓகேங்களா? நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அனைத்து நண்பர்களுக்கும் நான் முக்கியமாக வேண்டிக் கொள்வது லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க, மறந்துடாம. நான் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை அக்குர்ணையில் இருந்து மிஸ்ரி. ஓகே, பாய்.